ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சுசானாஸ் டைரி. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் போன்விட்டா ரெசிபி. இது வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்துட்டு குடிக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த் பெனிஃபிஷரி, அப்புறமா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. ஸோ இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கப் ஓட்ஸ், அப்புறமா ஹாஃப் கப் மக்கானா எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ண ஒரு 2 to 3 minutes. ஓட்ஸ் வந்துட்டு டைஜஷனுக்கு நல்லது. அப்புறமா இந்த மக்கானா ஃபாக்ஸ் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஹார்ட் அப்புறமா இம்யூனிட்டி தரதுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ, அப்புறமா வால்நட் எடுத்திருக்கேன். இது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 100 grams ஈச் எடுத்துருக்குறேன். ஸோ நல்லா இது கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இந்த நட்ஸில் என்ன பெனிஃபிட்னால் ரொம்ப ஹெல்த்தியான ஃபேட்ஸ், அப்புறமா பிரெயின் டெவலப்மெண்ட் குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது, ஹெல்த் டைஜஷனுக்கு நல்லது, அதுக்கப்புறமா அவங்க போன்ஸ்க்கு நல்லது. பெரியவங்க கூட அது குடிச்சிங்கன்னா நல்ல போன் ஸ்ட்ரென்த், அப்புறமா இம்யூனிட்டி நல்லா கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், எதுவுமே நம்ம வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறதில்ல. ஸோ ரொம்ப ஹெல்த்தி ஹோம்மேடுன்றதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்ஸ் அப்புறமா மக்கானா நம்ம கிரைண்ட் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம அதை ஜலிச்சிக்கலாம். ஸோ எதுவும் லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கூட நம்ம வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது கூட பல்ஸில் வந்துட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணுங்கள். ஜோராக நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அது வந்துட்டு பட்டர் ஆகிடும், ஏன்னா ஆயில் சிக்ரேஷன் ஆகிடும் அதில். ஸோ பல்ஸில் விட்டிங்கன்னா பவுடராக வரும். அதுக்கப்புறமா அதுவும் வந்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துடுங்க ஒரு ஃபைன் பவுடராக. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஹோம்மேட் போன்விட்டா ரெசிபி. இது நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 3 to 4 months வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு கன்சம்ஷன் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். கேப்ரியல் வந்துட்டு இப்போது 2 years ஆக போகுது. அவன் வந்துட்டு இது 1.5 yearலேருந்தே குடிச்சிட்ருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் உங்கள் குழந்தைங்க, டாட்லர்ஸ் இல்லை ஸ்கூல் போகிற பசங்களாக இருந்தால் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் சுகர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் பவுடர் ஆட் பண்ணல. எதுக்குன்னா குழந்தைக்கு தரேன் இல்லையா, நான் ஜாக்ரி யூஸ் பண்ணுறேன், வெல்லம். ஸோ நீங்கள் வந்துட்டு இது ரெண்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இது வெறும் போன்விட்டாவை கன்சம்ஷன் பண்ணாமல் பேன்கேக்கில் கூட நீங்கள் போடலாம். இல்லைன்னா எதுனா கேக் பண்ணுறீங்கன்னா கூட இந்த நட்ஸ் பவுடர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டில் கூட நீங்கள் வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ மறக்காமல் இது ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நான் இதில் கோகோ பவுடர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா ஒரு சாக்லேட் ஃப்ளேவர், போன்விட்டானா சாக்லேட் ஃப்ளேவர் இல்லையா, ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு மிக்ஸ் வந்துட்டு நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அது பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நட்ஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு 2 to 3 நட்ஸ் எவ்ரிடே நம்ம கொடுக்குறது வந்துட்டு அவங்க டைஜஷன், கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்லா அது வந்துட்டு ஆற விடுங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது ஜலிச்சிட்டு நல்லா ஆற விடுங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் மில்க் பவுடர் இல்லைன்னா சுகர் பவுடர் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது ஜஸ்ட் கோகோ பவுடர் 3 tablespoon ஆட் பண்ண போகிறேன். இந்த குவான்டிட்டிக்கு இவ்வளோ போதும். உங்களுக்கு நிறைய சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா நிறைய போடலாம். பட் குழந்தைக்குன்ட்டு நீங்கள் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது 100% சேஃப், 100% அது கலர் எதுவும் ஆட் பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய உங்களுக்கு குழந்தைக்கு எந்த மாதிரி சாப்பாடு தரணும்னு சஜஷன்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக
கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். ஏன்னா 96% ஆஃப் மை வியூவர்ஸ் வந்துட்டு நான் சப்ஸ்கிரைபர்ஸ், ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் என்கரேஜ் ஆகும். அதுக்கப்புறமா எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, விலாக்ஸ் இல்லைன்னா எதனா ரெசிபி வீடியோ, கொழுந்து பற்றி வீடியோனா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை ட்ரை பண்ணுறேன் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ நம்ம போன்விட்டா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா மில்க் பவுடர், சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஹோம்மேட் போன்விட்டா ரெடி ஆயாச்சு. ஸோ ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா ட்ரையாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இது வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது 3 to 4 months நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோ இஃப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறமா வேறு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.